ஹாய் ஃபேன்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? விஷிங் யூ டு ஆல் ஹாப்பி பொங்கல். ஸோ நான் இன்றைக்கி மரகத ராஜா மூவி ரிவ்யூ கொடுக்க போனேன். அந்த மரகத ராஜாவா? அந்த படம் 2013 ரிலீஸ் ஆகணும். ஆமாப்பா, ஆமாம். அந்த படம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி ரொம்ப வருஷம், ஓகே, 2013 ரிலீஸ் ஆகுது. எப்போ அந்த தலைவா மூவி ரிலீஸ், ஆரம்பம் ரிலீஸ்லாம் அந்த இதில் வர வேண்டிய படம் இது. கடைசியில் போட்டு எவ்வளோ 12 வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ மரகத ராஜா வித்தின் ஷார்ட் ஃபார்ம் எம்ஜிஆர். ஸோ இந்த படத்தோட டேரக்டர் யார் தெரியுமா? நம்ம யார், சிம்பிளாக சொன்னேன்னு வச்சுக்கோ. இல்லை, டோன்ட் வரி, பிஆர்பி. என்ன விவேக் சார் டேரக்டர் சொல்லு. அதான் இந்த படத்தோட டேரக்டர் யார் தெரியுமா? சேகர், நாய் சேகர். என்னப்பா சொல்கிறேன், சொல்லுப்பா சொல்ல. ஸோ இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா நம்ம சுந்தர் சி சார். Within short form, அரண்மனை 4 தான் சார், சுந்தர் சி சார். ஸோ இவர் தான் இந்த படம் 2013 ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணார். ஆனால் அப்போ இந்த சூழ்நிலை ப்ரொடியூசரோட லாப நஷ்டங்கள்லாம் கழிச்சு இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, எவ்வளோ 12 வருஷம் கழிச்சு, 12 years. ஓகே, ஸோ இப்போ நல்லா டெவலப் ஆகிடுச்சு சென்னை. இவன் தமிழ்நாடு, இந்தியா எல்லாமே நல்லா போயிடுச்சு. ஓகே. ஸோ இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ நம்ம ஃபேவரட் ஒன் அண்ட் ஒன்லி இந்த சண்டைக்கோழி ஹீரோ விஷால் ப்ரோ நடிச்சிருக்காரு. விஷால் சார், தென் சந்தானம் சார், தென் சரகோபன் ரமேஷ் சார். சரகோபன் ரமேஷ் சாரா? அவர் கிரிக்கெட் வேணாம்பா கொடுப்பாரு, படம் தான் நடிச்சிருக்காரு. ஆமாம். அவரோட ஃபஸ்ட்டு படம் சந்தோஷ் சுப்ரமணியம் அப்படின்னு நடிச்சிருக்காரு, சூப்பராக நடிச்சிருப்பாரு. சரி, இந்த படம் நடிச்சிருக்காரு சரகோபன் ரமேஷ் சார். ஓகே சரி, ரிவ்யூ சொல்ல விடு. சரி சரகோபன் ரமேஷ் சார். அப்புறமா நிதின் சத்யா சார், சந்தானம் சார். சந்தானம் சார்னா இது ஹைலைட்டான இந்த காமெடி இருக்கு அதான். ஓகே. ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா வேறு யார், இவர் அந்த கிறிஸ்டிய படத்தில் வருவார். கிறிஸ்டிய படமாக நிறையா தமிழ் படம் வச்சுருக்காரு. அவர் இந்திய ஆக்டர், அவருன்னு வச்சுருக்காரு. ஸோ அவர் ஓல்டு இந்திய ஆக்டர். ஓகே. இவன் நான் சிம்பிளாக சொன்னேன்னா, இந்த சுதந்திரம்னு ஒரு படம் வந்தில்ல, அர்ஜுன் சார். அதில் விவேக் சார் டைலாக் சொல்லுவார் சுதந்திரம் படத்தில். அந்த வில்லனோட நேம் படம் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. நான் சிவப்ராஜுக்கே மாமூல் கொடுக்க மாட்டேன். சிவப்ராஜுக்கு யார்ட்டு இல்லைன்னா என் நடிச்சிருக்காரு. ஓகே. அந்த சிவப்ராஜ் நடிச்சிருக்காரு சுதந்திரம்ல. அந்த வில்லன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் இந்திய ஆக்டர். ஓகே, வேர்ல்டு இந்திய ஆக்டர் அவர். சொன்னேன், இந்தி படம் நடிச்சிருக்காரு. ஸோ அவரும் நடிச்சிருக்காரு. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் வரலட்சுமி சரத்குமார் அவங்க நடிச்சிருக்காங்க. அப்புறமா அஞ்சலி நடிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த இவர் யார், அந்த துணிவு பாட்டில் வருவார், ஜார்ஜ் கோக்கன் அவரும் நடிச்சிருக்காரு. இந்த சார்பலா படம் வருவார் பார்த்தீங்கன்னா வில்லன், அவரும் நடிச்சிருக்காரு. அப்புறம் மணிவண்ணன் சார் நடிச்சிருக்காரு, மனோபாலா சார் நடிச்சிருக்காரு. அப்புறமா வேறு யார், மனோபாலா சார், அப்புறம் மணிவண்ணன் சார். இப்போ முக்கியமாக வில்லன் சோனு சூட் சார் நடிச்சிருக்காரு. ஓகே, சோனு சூட் சார் நம்ம வெஸ்டி படம்லாம் நடிச்சிருக்காரு. செம்மையாக நடிச்சிருப்பார் வெஸ்டி படம், நெஞ்சினிலே. அப்புறம் அஜித் சார் ராஜா படம் எல்லாமே நடிச்சிருக்காரு. ஸோ அவர் தான் இந்த வில்லன். அப்புறமா மனோபாலா சார். அப்புறமா இவர் அஜயரத்னம் சார் நடிச்சிருக்காரு. அப்புறமா மீடியாலாம் கேரக்டர்ஸும் நடிச்சிருக்காங்க. ஓகே. அப்புறம் லொல்லு சபா சார், மனோகர். அப்புறமா அவர் வடிவேல் கூட வருவார் ஒருத்தர், அதாவது செம்ம காமெடி ஆக்டர் அவரும் நடிச்சிருக்கார். முட்டுன்னு முடிக்கும். ஓகே. ஸோ அவரும் நடிச்சிருக்காரு. ஓகே. லொல்லு சபா சார், மனோகர். அப்புறம் சுவாமிநாதன் சார். ஸோ
இப்படி எல்லாமே வச்சுருக்காங்க டிஸ்ட்ரிக் பெருசாக போயிட்டுருக்கு. நான் என்னால் முடிச்சுருக்காங்க டெஸ்ட்டு. மீதி வந்து நீங்கள் படத்தில் போய் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இந்த படத்தோட கதை பார்ப்போம். ஓகே. ஃபஸ்ட் இயர் தானே வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்கூல் டேஸ் அந்த காலத்தில் ஒரு ஸ்கூல் டேஸ். ஓகே. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அதே ரத்னம் சாரோட தங்கச்சி வந்து அந்த இவர் இருக்கார் எனக்கு அந்த சோப்ராஜ் சொன்னாங்க அந்த சுதந்திரம் பண்ணுற வில்லன். அவர் வந்து இவர் கல்யாணம் பண்ணியிருந்தேன் அந்த அதே ரத்னம் சாரோட தங்கச்சி வந்து அந்த சோப்ராஜ் சார் வந்து அவர் கல்யாணம் பண்ணியிருப்பார். ஓகே. கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. ஸ்கூல்லேயே அவருக்கு வார் நடக்கும். ஓகே. இவர் வேறு ஸ்கூலில் பிடி மாஸ்டர் இருப்பார், அவர் வேறு ஸ்கூலில் பிடி மாஸ்டர் இருப்பார். ஓகே. பிடி மாஸ்டர் ஹெட் மாஸ்டர் ரோலில் இருப்பார். ஸோ ஒரு நாளைக்கு வந்து இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் ஆகும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அதே ரத்னம் சார் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்லுவார் நம்ம ஸ்கூல் தான் ஜெயிக்கணும். அவனோட அந்த சோப்ராஜ் சார் இருக்கால அந்த ஆக்டர். ஸோ அவரை தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு வெளியோடு இருப்பார். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா முத்துக்கால சார் அந்த ஆக்டர் பேர் வந்து முத்துக்கால சார் அவரும் வச்சுருக்கார். ஸோ ஓகே. ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் வந்து போட்டி நடக்கும். கடைசியில் பார்த்தா அதே ரத்னம் சாரோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வின் பண்ணுவாங்க. ஓகே. சார் அதே ரத்னம் சார் இல்லை அந்த சோப்ராஜ் இருக்கார்ல சார் தப்பா இல்லை சோப்ராஜ் ஆக்டர் இருக்காரு அந்த சோப்ராஜோட ஆக்டர் அந்த இந்திய ஆக்டர் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் அவரோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வின் பண்ணுவாங்க. ஸோ இதை பார்த்து அதே ரத்னம் சார் ரொம்ப டென்ஷன் ஆக்கி கோவத்தில் இருப்பார். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் அந்த 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 இது இருக்காங்க அந்த இந்தியா ஆக்டரோட ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க 4 பேர் வின் பண்ணேன்னா இவங்கன்னா இந்த நிதின் சத்யா சார், சரகோபால் ரமேஷ் சார், சந்தானம் சார், அப்புறம் விஷால் சார். ஓகே. இவங்க 4 பேர் சைல்ட்ஹுட் டேஸ்னால் இப்படி போகும். ஓகே. ரன்னிங் ரேஸ். ஓகே. கடைசியில் வந்து அந்த கிறிஸ்டியா ஆக்டர் அந்த இந்தியா ஆக்டரோட ஸ்கூல் பசங்களாம் வின் பண்ணோம். ஓகே. ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் நான் சொன்னேன். ஓகே. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து சிம்பிளாக சொல்லுவேன். ஓகே. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து விஷால் சாரோட இன்ட்ரடக்ஷனே செம்மையாக இருக்கும். சார் தீக்குச்சி திருமுகம்னு சொல்லிட்டு சுவாமிநாதன் சாரை யாரோ கும்பல் வந்து கொலை பண்ண வராங்கன்னு சொல்லிட்டு விஷால் சார் வந்து இன்டர்வியூ அதான் ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ இதில் சுந்தரராஜன் சாரும் இருக்கார், மணிவண்ணன் சாரும் இருக்காரு. ஓகே. ஸோ சுந்தரராஜன் சார்னா விஷால் சாரோட அப்பாவாக வராரு. ஓகே. விஷால் சாரோட அப்பா வந்து சுந்தரராஜன். ஓகே. அவர் வந்து சொல்லுவார் விஷால் சார் வந்து ஒரு ஊரில் வந்து கேபிளுக்காக தான் இருக்கார். ஓகே. அங்கே வந்து நேதமாகும். அங்கே பார்த்தீங்கன்னா சுந்தரராஜன் சார் வந்து சொல்லுவார் ஃபஸ்ட்டு நான் என் தீக்குச்சி திருமணத்தை கொண்டு வர என் பையனை அனுப்பிச்சிருக்கேன். அவர் ராஜாவை அனுப்பிச்சிருக்கேன். ராஜானா விஷால் சார். ஓகே. ராஜாவை அனுப்பிச்சிருக்கேன் சொல்லிட்டு அவருக்கு இது ஆர்டர் கொடுத்து கொண்டு வருவாங்க. ஓகே. ஸோ அந்த நேரத்தில் ஃபஸ்ட் சீனாக பார்த்தீங்கன்னா அஞ்சலி இங்கே உட்காந்துருப்பாங்க விண்டோ சீட்டில். இவர் அப்படியே பைக்கில் அப்படியே விஷால் சார் இன்டரக்ஷனை செம்மையாக இருக்கும். அப்படியே நின்று வர மாதிரி அப்படியே அஞ்சலியை பார்த்து அப்படியே லவ் இது வர மாதிரி அந்த ஹீரோ ஹீரோயின் சென்டிமெண்ட்ஸ் அதில் வரா மாதிரி வந்திருக்காங்க. ஓகே. ஸோ அதான் விஷால் சாரோட இன்டரக்ஷன். ஸோ அப்படியே வந்து தீக்குச்சி அந்த தீக்குச்சி யார் இருந்தால் சுவாமிநாதன் சார், லொலுசபா சுவாமிநாதன் சார். ஸோ அவர் தான் வச்சுருக்காரு. ஸோ அவரை காப்பாற்றிட்டு அப்படியே அஞ்சலியும் பார்ப்பாரு. அப்படியே ரெண்டு பேர் லவ் பண்ணாங்க. விஷால் சார் தான் அஞ்சலி இவங்களாம் லவ் பண்ணுவாங்க. ஓகே. லவ் பண்ணிட்டு அப்புறமா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து விஷால் சாரோட அப்பா சுந்தரராஜனுக்கு தெரிய வந்து. ஸோ அவர் வந்து லொலுசபா சுவாமிநாதன் சார்னா மகனா அஞ்சலி அவங்க தான் வச்சுருக்காங்க. ஸோ லொலுசபா மனோகர் சார் லொலுசபா சுவாமிநாதன் சார் வந்து லொலுசபா சுவாமிநாதன் சார் மகள் தான் அஞ்சலி. ஸோ லொலுசபா சுவாமிநாதன் சார் வந்து தப்பா பண்ணிட்டு அவன் அப்பாட்ட ஏதோ பேசுகிறா அதில் விஷால் சாரோட அப்பா கோவப்பட்டு லொலுசபா சுவாமிநாதன் சார் அடித்து அப்படியே வந்து அஞ்சலியும் அவரும் வீட்டு விட்டு போன மாதிரி. ஸோ ஆக்சுவலி லொலுசபா சுவாமிநாதன் சாரும் அஞ்சலியும்
விஷால் சார் வீட்டிலலாம் தங்கினாங்க, ராஜா வீட்டிலலாம் தங்கினாங்க, மலையாள ராஜா வீட்டிலலாம் தங்கினாங்க. ஓகே, ஸோ அதை பார்த்து அஞ்சலி கோவப்பட்டு அப்படியே அவன் அப்பாவும் இவங்களும் அப்படியே கோவப்பட்டு இது பண்ணாங்க, வெளியேறி போயிட்டாங்க. ஓகே, ஸோ இதை வந்து இது விஷால் சார் வந்து அவன் அப்பா இதை சண்டை போட்டு அவரே எப்படியோ இது பண்ணிட்டார். ஸோ இதில் சந்தானத்தோட இன்ட்ரடக்ஷன் தான் செம்மையாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எதனா பார்த்தீங்கன்னா சந்தான சார் இன்ட்ரடக்ஷன் தான். ஸோ எதனா சந்தான சார் வந்து ஃபஸ்ட்டு அவர் ஒய்ஃபு குழந்தைங்கலாம் இருக்கும், ஒய்ஃபு குழந்தை மாமியார். ஓகே, ஸோ சந்தான சார் இன்ட்ரடக்ஷன் செம்மாவிடையாக இருக்கும். ஓகே, அவர் வந்து ஒய்ஃப் வந்து டைவர்ஸ் கேட்பாங்க. ஸோ என்னாலம்மா டைவர்ஸ் பண்ணாரு. ஸோ அந்த எப்படி நான் கண்ணாலட்டு நான் அந்த மார்ச்சரி இதுவாக சந்தானம் சார் அதே கார்டன் தான் இதுவும். ஸோ இதில் வந்து மார்ச்சரி வேனு இது பண்ணுவார். ஸோ அதில் ஒய்ஃபுக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஆனால் டைவர்ஸ் வரையும் போயிட்டு அப்புறமா அதில் காமெடி சூப்பராக இருக்கும் சந்தானம் சார் இன்டர்ஷன் சார் காமெடி. அப்புறமா ஃபோன் வரும். ஸோ மாஸ்டர் அந்த இந்தியா ஆக்டர் பொண்ணு இந்தியா ஆக்டர் இருக்காங்க, அவர் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கோம். ஸோ நீ ராஜா எல்லாரும் இந்த 3 பேரும் அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. ஸோ விஷால் சார் சந்தானம் சார் நிதின் சார் சலகோபன் சார். ஸோ 4 பேரும் அவங்க அந்த மாஸ்டர் அந்த ஸ்கூல் டீச்சரோட பொண்ணு கல்யாணம் போயிட்டு அங்கே என்ன ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த ஸ்கூல் டீச்சரோட பொண்ணுக்கு வந்து அந்த கல்யாணத்தை இஷ்டம் இல்லை. ஏன்னா அதே சாரோட பையனா இவங்களை கத்தி வைக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் ஃபேமிலி. ஸோ மச்சான் மாமா அந்த மாதிரி ரிலேஷன். ஸோ ஒய்ஃபோட அண்ணாவாக இருக்காது. ஸோ அண்ணனோட பையனை இந்த பொண்ணுக்கு தங்கச்சி பொண்ணு கல்யாணம் பண்ண மாதிரி அந்த சீன். ஓகே, ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து இன்னொரு பையன், அதாவது யார் சொல்கிறது இன்னொரு பையன், அதாவது அந்த ஸ்கூல் மாஸ்டரோட தங்கச்சி பையன் இருக்கான். அவனோட பையனா இந்த பொண்ணு லவ் பண்ணுறா. ஓகே, லவ் பண்ணுற அந்த ஸ்கூல் பிடி சாரோட பொண்ணு. ஓகே, கல்யாணம் இதை தெரிஞ்சுட்டு விஷால் எப்படியோ சார் எப்படியோ தெரிஞ்சுட்டு எப்படியோ சமாதானம் பற்றி நைட்டெல்லாம் இது பண்ணி அடுத்த நீ கல்யாண்டு 4 பேர் வராங்க. சந்தானம் இவர் அவன் தான். ஓகே, அதுக்கப்புறம் ரமேஷ் எல்லாமே வராங்க. ஸோ அப்போ வந்து இப்போ மாப்பிள்ளைலாம் சேஞ்சாக இருக்கும் பார்த்தாங்க, ஒன்றுமே சேஞ்ச் ஆகலை. ஸோ அந்த அஜயரத்னம் சாரோட பையனா மாப்பிள்ளையாக இருக்கார். ஸோ அவர் கொஞ்சம் டானாக இருக்காரு போல், வில்லனாக இருக்கார். ஸோ அவர் வந்து அஜயரத்னம் சார் பையன் வந்து இந்த பொண்ணோட அப்பா இருக்கார், இந்த இந்தி ஆக்டர். அவரை வந்து கடத்திட்டு எப்படியா இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி விரிவாக பண்ணி அது விஷால் சார் கண்டுபிடிச்சி ஃபைட் பண்ணி எப்படியா நான் மாஸ்டரை கூட்டின்னு வந்து நான் அவங்க ஸ்கூல் படிக்கிற டீச்சர் அந்த பிடி மாஸ்டரோட பொண்ணோட யார் ஆசைப்பட்டாலோ அவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஓகே, ஸோ விஷால் சார் இது வந்து இப்படி பண்ணுவாரா. அதே மாதிரி வந்து இது சந்தானமோட ஒய்ஃப் அவங்க வந்து சந்தானம் ஒய்ஃப் வந்து சந்தானம் பிடிக்காமல் டைவர்ஸ் செய்வாங்களா. அப்போனா ஆர்யா வருவார். ஆர்யா சார் கேமியோ ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்க. ஸோ ஆர்யா சார் யாருன்னா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இவங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக வருவார். சர்ப்ரைஸாக வந்து அந்த அதே விஷால் சார் வந்து அவரை வந்து இவங்களையும் சேர்த்து விட்டுருவாங்க. ஓகே, இவங்களையும் வேறு சந்தானத்தையும் அவங்க ஒய்ஃபையும் சேர்த்து வச்சுருவாங்க. ஓகே, டைவர்ஸ் ஆகாமல் லவ்வர்லாம் சேர்த்து வச்சுருவாங்க. ஸோ வரலட்சுமி சார்குமார் வந்து சலகோபா ரமேஷோட மச்சினிச்சியாக வராங்க. ஓகே, சலகோபா ரமேஷோட ஒய்ஃபோட சிஸ்டராக வராங்க வரலட்சுமி சார்குமார். ஸோ அந்த ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் விஷால் சார் மேலே லவ் மாதிரி ஆசைப்படுவாங்க. ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கல்யாணம்லாம் முடிஞ்சிட்டு ஊருக்கு போகலாமா இந்த அந்த சாங்கெல்லாம் சூப்பராக இருக்குது. விஜயாந்தனி சார்லாம் அவர் தான் சாங் கம்போஸ் பண்ணிக்க விஜயாந்தனி சார். ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகும்போது எல்லோரும் அந்த ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது அப்போ சலகோபா ரமேஷ் சார் வந்து ஒன்று சொல்லுவார், என்னை ஜெயிலில் போட்டுவாங்க. நிதின் சத்யா சார் வந்து சொல்லுவார், நான் பிஸ்னஸ் கம்பெனி இது பண்ணாங்க, அது வந்து இதுவாகிடுச்சு. ஸோ அப்போனா இந்த சலகோபா ரமேஷ் சாரும் நிதின் சத்யாவும் சாரும் அவர் ப்ராப்ளம் சொல்லும் போதுனா
இந்த சோனு சூட் சார் கேரக்டரே வரார். ஸோ அவர் வந்து ஒரு பிக் பிஸ்னஸ் மேன். ஓகே, அவர் நினைச்சதே சாதிப்பார். ஸோ எப்படி இந்த வஸ்தி படத்தில் எப்படி இல்லைன்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா அப்புறமா இன்டர்வல் சீனில் வந்து சொல்லுவார் விஷால் சார், ஸோ நான் உங்கள் பிரச்சனையை தீர்க்கிறேன், உங்களுக்கு நான் நல்ல இதுவாக சேர்க்கிறேன். ஏன்னா இவர் வந்து விஷால் சார் வந்து சந்தான ப்ராப்ளமும் சரி பண்ணுறாரு, அப்போ ஸ்கூல் மாஸ்டரோட பொண்ணு வாழ்க்கையும் சரி பண்ணுறாருல. ஸோ இப்போ வந்து விஷால் சார் வந்து எப்படி ஃப்ரெண்ட்ஸோட ப்ராப்ளத்தை சரி பண்ணுறாருன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப். ஓகே, அதான் இன்டர்வல் சீன். ஸோ செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் அவர் விஷால் சார் சென்னைக்கு வருவார். ஸோ சென்னைக்கு வரும்போது மணிவண்ணன் சார் வந்து ஆட்டோ ஓட்டுவார். ஸோ அவருடைய ஏரியாலாம் இவர் தங்குவார். ஓகே, அவருடைய ஹவுஸ்லாம் தங்குவார். ஸோ அங்கே பார்க்கும்போதுனா விஷால் சார் வந்து ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சோனு சூட்டை இது பண்ணுவாங்க, சவால்லாம் விடுவார். நீங்கள் இவ்வளோ பணத்தை கொடு, அப்போலாம் நான் போவேன், ஏன்னா எண்டு போயிருந்தேங்க சொல்லிட்டு ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக வச்சு செம்மையாக இருக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மணிவண்ணன் சார் வீட்டிலனா மணிவண்ணன் சார் குடியிருக்கிற வீட்டிலனா அஞ்சலி லலித சபா சுவாமிநாதன் சார்லாம் இருக்கார். ஸோ அவங்களாம் ஓனர். ஓகே, அவங்க சொல்லுவாங்க அஞ்சலி இந்த மாதிரி நான் பேச்சுலர்ஸ்லாம் வீடு கொடுக்குறேன் ஃபேமிலி நான் சொல்லிட்டு. ஸோ விஷால் சார் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சரகோபனமே சந்தானம் சார். ஸோ அவங்க ஃபேமிலியோடு கொண்டு வந்து கட்சியாக அஞ்சலிக்கு தெரிய வருது, ஓ இவங்கலாம் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனு. ஸோ அந்த சீன்லாம் சூப்பராக அந்த காமெடி சீன்லாம் சூப்பராக இருக்கும். சந்தான சார் பஞ்சனைலாம் சூப்பராக இருக்கும். அப்புறமா செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகிச்சுன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து எப்படி வந்து விஷால் சார் வந்து சரகோபன் சாரோட வில்லன் அந்த சோனு சூட் வில்லனை எப்படி தாக்குறாரு, என்னென்ன வேலை அட்டாக் பண்ணி எப்படி அந்த சோனு சூட் சாரை ஜெயிலுக்கு போக வைக்கிறாரு, எப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்ல விஷால் சார் மூலிமா நல்ல பிஸ்னஸ் எப்படி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் ஆகுது, எப்படி வந்து அவர் ஃப்ரெண்டு வந்து சப்காலத்தில் தான் இருந்தார். ஓகே, யார் அந்த சரகோபன் ரமேஷ் சார். ஸோ அவருக்கு வந்து எப்படி பதவி திருப்பியும் கிடைக்குது, எப்படி நிதின் சத்யா சார் வாழ்க்கை எப்படி திருப்பமாக அமையுதா இல்லையா, எப்படி வந்து வில்லனை எப்படி எடுத்தார் அதான் கதைங்க. ஓகே, ஸோ சிம்பிளாக ஒன்று நீங்கள் அப்புறமா கடைசியில் வந்து விஷால் சார் யாரை வந்து கல்யாணம் பண்ணிக்காரு, வரலட்சுமி சார்குமார் அவங்களையா ஏன்னா அஞ்சலியா, ஆனால் யார் கல்யாணம் பண்ணிக்காங்க அதெல்லாம் கிடையாது. ஸோ சிம்பிளாக என்னங்க மகாராஜா கல்யாணம்னா ஃபஸ்ட்டு விஷால் சார் வந்து சின்ன ப்ராப்ளம்லாம் சரி பண்ணுவாங்க. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வலில் பெரிய ப்ராப்ளம் அந்த பெரிய வில்லன் ப்ராப்ளத்தை சந்திப்பேன்னு சொல்லிட்டு சபலம் போடுறாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸை ப்ராமிஸ் கொடுக்குறாரு. அப்புறமா செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அந்த வில்லனை சந்தித்து என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் ஆகுது. ஸோ விஷால் சார் இருக்கும், இவருக்கு என்னென்ன ஃபைட்டிங் நடக்குது, என்னென்ன ட்விஸ்ட் நடக்குது, எப்படி வந்து விஷால் சார் வந்து அந்த வில்லனை எப்படி போலீஸ் அரெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க, எப்படி ஃபைட் சீன்லாம் எப்படி தாக்குறாரு, எப்படி நல்லா நடந்துச்சு இதான் கடை. ஸோ மகாராஜா இதான் கடை. ஸோ இந்த கடை பார்க்கும்போது டூல் படம் நம்ம அந்த டூல் படத்தையும் அதே மாதிரி தான் கிராமத்துக்காக சென்னைக்கு வருவார் ஹீரோ வந்து அங்கே வந்து அந்த அரசியல்வாதி மூலமாக ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ ஹீரோ வந்து உண்மை தெரிய வருது. அப்படியே இவரும் அந்த அரசியல்வாதி இவரும் ஃபைட் பண்ணி எப்படி நியாயம் கிடையுது, அந்த கவர்மெண்ட் எப்படி ப்ராப்ளம் சால்வ் ஆகுது, அதே கதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து கவர்மெண்ட்டுக்கான ப்ராப்ளம், ஆனால் இது வந்து ஃப்ரெண்ட்ஸோட ப்ராப்ளத்தை எப்படி ஹீரோ சால்வ் பண்ணுறாரு, அது கவர்மெண்ட்டுக்காக ப்ராப்ளத்தை எப்படி ஹீரோ சால்வ் பண்ணுறாரு, என்னென்ன தேஜி ஃபேஸ் பண்ணார் வில்லன்ட்டு, இது என்னென்ன தேஜி ஃபேஸ் பண்ணார் வில்லன்ட்டு, இதே மாதிரிலாம் கதையாக இருக்குது. ஸ்டோரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கா, டிஃப்ரெண்ட் கான்செப்டாக இருக்குது. ஸோ சந்தானம் சார் காமெடி எப்படி சொல்லியானோ. ஸோ சந்தானம் சார் காமெடி பண்ணால் ஒரு காமெடி ரொம்ப பிடிச்சிக்கும். மனோபாலா சார் வந்து மொதல் இந்த சார் போட்டுருக்காங்க. ஓகே, ஸோ இந்த சீன் பார்க்கும்போது எனக்கு என்ன ஆகுது, அந்த மகளிருக்காகன்னு ஒரு படம் வந்துச்சுல, கமல்ஹாசன் சார் ப்ரொடியூஸ் பண்ண படம், அதில் வந்து நாகேஷ் சார் வந்து டெட் பாடியாக இருப்பார். ஓகே, அப்படியே இருப்பார், அப்படியே எதுவும் தாயாது. ஆனால் ரேவதி மேடம், ஊர்வசி மேடம், அப்போ இன்னொரு மேடம் அவங்கலாம் வந்து இவங்க கூட்டிகிட்டே போவாங்க. அந்த சீனை நான் அதே மாதிரி தான் இதுவும் மனோபலா சார் வந்து சந்தானம் சார்
விஷால் தானே கொண்டு போவாங்க. ஸோ கொண்டு போய் டமாண்டியுமே அந்த காமெடி சீனாக சூப்பராக இருக்குது. ஸோ ஓவராலாக மரகத ராஜா மூவி சூப்பராக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்காக எப்படி ஹீரோ ஹெல்ப் பண்ணுறாரு, எப்படி ஹீரோ வந்து ஃப்ரெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டை ஸ்டார்ட் பண்ணி எப்படி தண்டனை வாங்கி கொடுக்குறாரு அந்த வில்லனுக்கு, அதாங்க கதை. ஸோ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளைமாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒஸ்தி பண்ணாமன்னா அது அப்படியே 6 பேக் ஆகிடுச்சு ஹீரோ. ஆனால் அதே சொல்லி சொல்லி 6 பேக் ஆகிப்பார், சிம்பு 6 பேக் அனுப்பார். ஸோ இதுலேயே விஷால் சார் 6 பேக்கு, சோனு சூட் சார் 6 பேக். ஸோ அதே டைப் ஃபைட்டிங் தான், செம்மையாக இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே ஓகே தான், செம்மையாக இருக்குது. ஸோ முதல்ல மரகத சாட்டிஸ்ஃபை மூவியாக இருக்குது. ஸோ இந்த படத்தை இவ்வளோ வருஷமாக ரிலீஸ் பண்ணாமல் இருந்திருக்கு, என்ன காரணம் நிறையா இருக்குது. ஸோ இப்போ தான் எல்லோரும் பார்த்தோம். ஸோ மரகத வெரி ஃபென்டாஸ்டிக் மூவி. சந்தானம் சார் காமெடி கோசமே இந்த படம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பொங்கல் டு ஆல் ஆஃப் அஸ். இந்த மூவிக்கான ப்ளஸ் பார்த்தீங்கன்னா காமெடி சாங்ஸ், ஆக்டிங் போர்ஷன், கேரக்டர்ஸ் லெவல் வேறாஸ். ஆனால் லாஸ்ட்டில் நாங்கள் தெரியல, லாஸ்ட்டில் யார் கல்யாணம் பண்ணிங்கன்னா ட்விஸ்டிங்காக இருக்குது. ஸோ அஞ்சலியும் வராங்க, வரலட்சுமி சரத்குமாரும் வராங்க, இல்லை வேறு சதா வேறு லாஸ்ட் சீனில் கேமியா அப்பியரன்ஸ் மாதிரி வராங்க, அதோட சாங்கோட முடிச்சிடுறாங்க. ஸோ அதில் யார் விஷால் சார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா அது சஸ்பென்ஸாக இருக்குது. ஸோ பார்ட் 2 வரதுக்காக வாய்ப்பு கொஞ்சம் அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா யார் மேனேஜ் பண்ணியிருப்பாங்க சொல்லவே இல்லை. ஸோ முதல்ல பார்ட் 2 வந்தாலும் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டிங், காமெடி, சாங்ஸ், அந்த ஸ்க்ரீன் ப்ளே. நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்னு என்ன சொல்லலாம், செகண்ட் ஹாஃபில் அப்பப்போ சந்தானம் கொஞ்சம் லேட்டாக வருது. ஃபஸ்ட் ஹாஃப் மாதிரி இல்லை, செகண்ட் ஹாஃபில் நேரனா சந்தானம் அவர்லாம் வராங்க. ஸோ அதான் நெகட்டிவ். மற்றபடிலாம் படம் ஓகே, சூப்பராக இருக்குது. பொங்கல் வின்னர் ஆஃப் 2025. ஸோ எல்லாரும் போய் பாருங்கள், மரகத ராஜா சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்பீச் ஆஃப் பிராணேஷ் vlog யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஹாப்பி பொங்கல் டு ஆல் ஆஃப் அஸ்.